உங்கள் யார் சொன்னா? அறிவாலயத்தில் தொண்டர்கள் கூட யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? அது அவருடைய விருப்பம். உங்கள் விருப்பம் சொல்லுங்கள். உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்கே அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போகல நான். இது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்கள் முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவித்தாங்க. பட் எதாக இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு சில காலங்களில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக என்ன நடக்க போகிறது? காவிரி பிரச்சனை தீரப்போகிறதா? முல்லை பெரியாறு பிரச்சனை தீரப்போகிறதா? தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட போகிறார்களா? இப்படியெல்லாம் கேள்வி எழுகிறது. உதயநிதிக்கு பட்டாசு நடத்தாலும் கூடும். தஞ்சையில் என்ன பாலாறும் தேனாரும் ஓடப்படுகிறதா? பாதாள சாக்கடை தான் அங்கங்க உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்க்கணும். நீங்க தஞ்சாவூர்ல நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் கம்பெனி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்வது போல அது ஒரு கார்பரேட் கம்பெனி.